தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என்று ஆசை வார்த்தை கூறி சிங்கப்பூர் பொறியாளரிடம் 10 கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் 2 பெண்கள் உட்பட 3 பேரை பெரம்பலூர் குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். பண ஆசை தூண்டி கைவரிசை காட்டிய சம்பவத்தில் நடந்தது என்ன? பெரம்பலூர் மாவட்டம் கோவில்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த பாரதி ராஜா என்பவர் கடந்த 15 ஆண்டுகளாக சிங்கப்பூரில் பொறியாளராக பணியாற்றி வருகிறார். இவர் சொந்த ஊருக்கு வந்தபோது தர்மபுரியைச் சேர்ந்த சுகுணேஸ்வரன், பிரவீன் உள்ளிட்டோரோடு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தென்னாப்பிரிக்காவில் தங்க சுரங்கம் உள்ளதாகவும் அதில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என்றும் ஆசை வார்த்தை கூறியதை நம்பிய பாரதி ராஜா பல கட்டங்களாக 10 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்திருக்கிறார். பின்னர் லாபத்தொகை என்ற பெயரில் சுமார் 2 கோடி ரூபாய் மட்டும் திரும்ப வழங்கப்பட்டதாகவும் மீதமுள்ள தொகையை சுகுணேஸ்வரனும் பிரவீனும் திருப்பி தராமல் ஏமாற்றியதாகவும் கூறி பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாரதி ராஜா புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர். வழக்கின் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் சுகுணேஸ்வரன் மற்றும் பிரவீன் ஆகிய இருவரும் தலைமறைவாகிவிட்ட நிலையில் அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் காவல் ஆய்வாளர் செல்வகுமாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அவரின் தலைமையிலான போலீசார் ராசிபுரத்திற்கு சென்று அங்கிருந்த பிரவீனின் தாயார் ஜெயா மற்றும் சகோதரி வினோதினி இருவரையும் கைது செய்தனர். மேலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சுகுணேஸ்வரனையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் ரொக்கம், 18 சவரன் தங்க நகைகள், வைரத்தால் ஆன தோடு மற்றும் மோதிரம், சொகுசு கார் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணைக்கு பின்னர் ஜெயா மற்றும் வினோதினி இருவரும் பெரம்பலூர் மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மகளிர் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் கைது செய்யப்பட்ட சுகுணேஸ்வரன் பெரம்பலூர் கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தலைமறைவாக உள்ள பிரவீன் உள்ளிட்ட மற்ற குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். அவர்கள் பிடிபட்டால் வழக்கு அடுத்த கட்டத்திற்கு நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.